இந்த மாதிரி மக்கானா வச்சு நீங்களும் வீட்டில் டேஸ்டான கிரேவி செய்யணுமா? இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாம பாருங்க. பேன்ல கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிட்டு கூடவே மக்கானாவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 1 கப் மக்கானா எடுத்திருக்கேன். நீங்க அதிகமாக எடுத்தீங்கன்னா சேர்க்கிற பொருளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 காய் அளவு உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, அது கூடவே 1 முழு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே இதை அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 கிராம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்குனதை அரைச்சு வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து இதுல ஊத்திக்கலாம். இது வந்துட்டு நல்லா வதங்கட்டும். அது கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அடிப்பிடிச்சிடாம இருக்கிறதுக்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. அது கூடவே 2 ஸ்பூன் உப்பையும் சேர்த்து கிண்டி விட்டுட்டுருங்க. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு முக்கியமான வேலையே இருக்கு. ஏன்னா இனிமே தான் மசாலா ஆட் பண்ண போறோம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதே மாதிரி 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கைவிடாம கிண்டி விட்டுட்டுருங்க. எனக்கு வந்துட்டு சளி பிடிச்சிருக்கனால எப்போ இருக்கிறத விட என் குரல் ரொம்ப கேவலமா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க மக்கானாவை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் என்ன, நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அதாவது கிண்டுன்னு கிண்ட வேண்டியதுதான். மக்கானா நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அது கூடவே ஃபைனல் டச்சிங் கொஞ்சம் கசூரி மெத்தியையும் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம மக்கானா கிரேவி வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து தோசை கீழே சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல இப்போதைக்கு சப்பாத்தி மாவு இல்லாதனால நாங்க தோசை சுட்டு சாப்பிட போறோம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இவ்வளவு நேரம் சும்மா தானே வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, அப்படி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க. பை பாய்.